அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மே மாதம் சம்பளம் வராததால் முற்றுகை போராட்டம் என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் இவர்களுக்கு மே மாத சம்பளம் வராததால் அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வழங்க நாம் கேட்கலாம். துரை, விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மே மாதம் சம்பளம் வழங்கப்படாததால் தற்பொழுது பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் உயர் அதிகாரி அருள்செல்வி இவர்தான் தற்போது உயர் அதிகாரியாக இருந்தால் இவர்களுடன் ஊழியர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று கூறினார்கள். தற்பொழுது அந்த உயர் அதிகாரி இல்லாததால் மீண்டும் அந்த உயர் அதிகாரி திரும்பவும் அந்த பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்தவுடன் காவல்துறையினர் ஊழியர்களை தடுத்தினார்கள். இதனால் அந்த இடத்தில் சற்று நேரம் சலசலப்பாக காணப்பட்டது. ஊழியர்கள் தங்களது மே மாத சம்பளம் இருந்தால்தான் பள்ளி திறந்து உள்ளது, பள்ளிக்கு பணம் கட்ட வேண்டும், மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டும், இதற்கெல்லாம் எங்களிடத்தில் பணம் இல்லை இன்று ஒரே முழக்கமாக இட்டு கொண்டார்கள். தற்பொழுது பல்கலைக்கழக உயர் அதிகாரி செல்வி அவர்களை ஊழியர்கள் சந்தித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வெளியில் வந்த பிறகுதான் போராட்டம் தொடருமா என்ன என்பது இன்னும் சற்று நேரம் கழித்துதான் தெரிய வரும். இதுவரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை.